பிக் பாஸ் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரோரா சின்க்ளேர் என்னும் ஒரு நபர் வந்து நைட்டு முழுவதும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கங்கே உட்காந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு பெருசாக புரியல நமக்கு. ஆம், அதுதான் இது வந்து என்னென்னா கண்டென்ட் தீர்ந்து போச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. பார்வதி அதாவது யார் முன்னாடி வேணாலும் அழலாம், அந்த சனிக்கிழமை முன்னாடி அழக்கூடாதான். சனிக்கிழமைனா யாருன்னு தெரியுமா? பார்வதிக்கு இப்போ இவங்க இவங்க திவ்யாலாம் வச்சுருக்கிற பேர் வந்து சனிக்கிழமை. அவ்வளோ ரொம்ப ரொம்ப பியூர் ஹார்ட்டட் பர்சன்ஸ் தான் அரோரா சின்க்ளேர். சரி, இப்போ எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னா, துஷார் வரணுமா, துஷாரை கூப்பிட்டு வர மாட்டாங்க. அடுத்தது நாய்க்குட்டி ஒன்று வளர்க்குறோமா, நாய்க்குட்டி வேணுமா. இல்லை எவ்வளவு ஒரு அப்படியே இவங்க வந்து யாருமே இல்லாத ஆள் மாதிரியும். இவங்க அம்மா அப்பாலாம் கிடையாதா? சரி, இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தியா அவங்க வர போகிறாங்க. யாராவது ஒருத்தவங்க வருவாங்க ஃபேமிலியில் உண்டுன்னா. எந்த ஒரு ஃபேமிலி வந்தாலும் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இவங்களுக்கு வந்து இந்த கமருதீன்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, இவங்களுக்கு இந்த அவர் மடியில் படுத்துக்கிட்டு இவங்க அந்த நட்பாக இருக்கணும். அது இப்போ இருக்க முடியலங்கனானே அதை வந்து ஃபீலிங்கை காட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து அந்த அப்படியே அழுகுறாங்களாம். ரவிவர்மாவின் ஓவியமாக இவங்க. என்ன இவ்வளோ இதுவாக மாறிட்டாங்க மக்கள். ஒருவனுடைய லைஃப்பையே கெடுத்து இது வெளில அனுப்பிவிட்ட ஒரு கண்டஸ்டன்ஸ் இந்த அரோரா சின்க்ளேர் என்னும் ஒரு நபர். என்னன்னு தெரில புரியல. இந்த இவங்களுக்காக அந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சு கண்டென்ட் வேறு என்ன பண்ண முடியும் அவங்களாலையும். சரி வாழ்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பிக் பாஸ். இந்த நாய்க்குட்டி அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கு, அவங்க வச்சுக்கிட்டு மற்றது எதனா கடிக்க விடுவாங்க.